உள்ளம் அமைதியில் காண்பது அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் உலகினில் என்றும் நிலையான செல்வம் சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் பிரியமானவர்களே, சபையார் பட்டணம் தூய சர்வேயர் ஆலயத்தின் பாடல் விழா கொண்டாட்டத்திற்கு நம் மத்தியில் வருகின்ற நம்முடைய வணக்கத்திற்கும் நன்றி போற்றுதலுக்கும் முழுமையாக இருக்கக்கூடிய ஆயர் அவர்களை நம்முடைய பங்கு சந்தையோடு இணைந்து தாயகத்து அருள் பணியாளர்கள் புதவியர் இறை மக்கள் ஒருவர் சேர்ந்து வாழ்த்து வரவேற்பதிலே தொழில்நுட்ப என்றும் ஆயர்கள் இப்பொழுது புதப்பட்டு இருக்கின்ற
இந்த மணிக்கோபுரத்திற்கும் நம்முடைய ஆளுக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நம்முடைய ஆயர்கள் அன்று சிவகங்கை வடமாவட்டத்தின் வாரிசு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். மறுநாள் 16ஆம் தேதி தனது சொந்த தாயமாகிய முதல்கோட்டைக்கு சென்று இறைவனுக்கும் ஜோமன தாய்க்கும் நன்றி சொல்லிய பிறகு பணியின் அடிப்படையிலே நம்முடைய ஆயர் அவர்கள் மேற்கொண்ட முதல் பணிக்காலம் நம்முடைய சௌராஷ்டிரம் அச்சீட்ட முதல் காரியம் மணிபூர்வமாக இருக்கின்றது. இதை ஆயர்கள் அன்றே தன்னுடைய 10வது ஆண்டு ஆலய பணி நிறைவிலே இந்த கோபுரத்தை புதுப்பித்து இருக்கின்ற கோபுரத்தை அர்ச்சித்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிப்பதிலே நாம் அனைவருமே ஆலயோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவோம். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுருவத்திலோ வடித்து அவற்றை ஊழல் கண்களியால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களியால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்கிறேன். ஏற்கனவே அமைந்திருக்கிற இந்த மணிக்கூடத்தில் பல்வேறுடைய பவன்களாவை செய்கிற வகையில் சில புனிதர்கள் அமைந்திருக்கிறோம். அன்னை மரியாதை ஆகிய சிறுவங்களை இருக்கின்ற இந்த அழகான பணிக்கூடத்தையும் புதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இங்கு வீட்டிருக்கின்ற புனிதர்களின் சுருவத்தை நாங்கள் பார்க்கின்ற போதெல்லாம் அவற்றை பயன்படுத்தி உங்களை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்தருடன் இவர்களுடைய பாதுகாப்பு நன்மையால் நாங்கள் இந்த உலகிலே உணர்ந்து பெற்று மகிழ்ச்சியோடு மனதோடும் வாழ நடந்தார்கள். பவளங்களாவை முன்னெடுக்கிற நிலையிலே ஒரு சமூகமாக வெளிப்பட என்கிற ஒரு உயரிய குறிக்கோளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த மணிக்கூடமும் சரி, அதை இருக்கின்ற புனிதர்களும் சரி, எங்களுக்கு ஒரு பாடமாக இதன் மூலம் எங்களுடைய கிறிஸ்துவ நம்பிக்கை
தம் மகனை சுமப்பது போல கடந்த 75 ஆண்டுகளாக நம் அவரின் விசுவாச வாழ்க்கை பயணத்தை சுமந்து வந்த நமது இந்த சவேரியார் பட்டினம் பங்கின் பவள விழாவினை நினைத்து மகிழ்வோடு நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உள்ளம் பூரித்து மனம் மகிழ்ந்து நெஞ்சம் நிறைந்து மகிழ்வோடு அனைவரையும் நன்றியின் விழாவாம் பவள விழாவிற்கு ஆண்டவரின் ஆசி பெறுக என்று இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம். வாழ்ந்து பார்க்க வேண்டும் இது ஆசை, வாழ்ந்தே தீர வேண்டும் இது நிர்பந்தம், வாழ்ந்து காட்ட வேண்டும் இது லட்சியம், வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் இது உயர்ந்த லட்சியம். இயேசுவுக்காக உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்தவர்தான் நம் பாதுகாவலர் புனித சவேரியார். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை மகன் இயேசுவின் வார்த்தைக்கு உயிர் கொடுத்தவர். இறுதி வரையிலும் இறைவனின் மகிமைக்காக வாழ்ந்தவர். பாதைகள் இல்லை என்று பதுங்கி ஒதுங்கி நிற்காதே, தொடர்ந்து நட, பாதை உருவாகும் என்ற நம்பிக்கை வரிகளுக்கு ஏற்ப பாதங்கள் தான் பாதையை உருவாக்குகின்றன. பாதைகள் நன்றாக அமைந்தால்தான் பயணங்களும் எளிதாகும், மனமும் நிறைவாகும். இத்தகைய வரலாற்றில் நம் புனிதரும் வரலாறு படைத்தவர். இத்தகைய உயர்ந்த உன்னதமான புனிதரை பாதுகாவலராக கொண்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நம் ஊரின் பாதுகாவலர் புனித சவேரியார் நம் பங்கான சவேரியார் பட்டினத்தை கடந்த 75 ஆண்டுகளாக பாதுகாவலராக இருந்து கண்ணின் இமை போல காத்து கரம் பிடித்து வழிநடத்தி வந்ததற்காய் மன மகிழ்வோடு மன நிறைவோடு நன்றி கூறுகின்றோம். பவள விழா மகிழ்வே திளைத்திருக்கும் எம் உள்ளம் என்றும் எம் புனித சவேரியாரின் வழி செல்லவும் 75 ஆண்டுகளாக இம்மண்ணில் பணி செய்த குருக்கள் துறவியர் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும் சிறப்பாக எம் சவேரியார் பட்டினத்தில் இருந்து அருட்தந்தையர்களாக அருட்சகோதரர்களாக அருட்சகோதரிகளாக துறவர வாழ்விலே மிகுந்த கனி கொடுத்து கொண்டிருக்கும் பாச மலர்கள் அனைவரையும் இறைப்பதம் அர்ப்பணித்து அருள் வேண்டுவோம். இவ்வன்பின் பள்ளியில் நமது நம்பிக்கையின் பயணத்திற்கு ஒளியாக திகழ்கின்ற ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மத்தியிலே பிரசன்னப்படுத்திட இப்பொழுது குத்து விளக்கு ஏற்றப்படுகின்றது. முதல் திரியை நமது ஆயர் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். தொடர்ந்து பங்கு தந்தை அம்ப்ரோஸ் அவர்கள், மூன்றாவது திரியை அருள் தந்தை மரிய சிவன், நான்காவது திரியை கிராமத்தின் ஆலயத்தின் பணியாளர் திரு ஆச்சரியம் அவர்கள் ஏற்றுகின்றார்கள். அடுத்த திரு அருள் சௌத்ரி ஜாய்ஸ், கோயில் பிள்ளை திரு ஆச்சரியம் அவர்கள் பீடத்துக்கு முன்வர அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். சுவைக்கு தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுக்கும் பாதுகாவலரும் தகப்பனுமாகிய புனித சவேரியாரே, 7 மற்றும் 12 குடும்பங்கள் ஒன்று கூடி நமது சத்திய தாய் திருச்சபையில் சேர்ந்து
இந்த பங்கு தளத்தை நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்து பவள விழா நன்றி பெருக்கு கொண்டாடும் இவ்வேளையில் இம்முன்னோர்களையும் எங்களையும் பாதுகாத்து வழிநடத்தியமைக்கு நன்றியாகவும் ஊரில் வசிப்போர், நமது ஞான மேய்ப்பர்கள், நமது தாயக துறவியர், வெளித்தளங்களில் வசிப்போர் அனைவரையும் காத்து நடத்திடவும் நமது ஊரில் குடிகள் மேலும் வளர்ந்தோங்கவும் சிறப்பாக மன்றாட வேண்டி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிவகங்கை மறை மாவட்டம் சபரியார்பட்டணம் பங்கு சபரியார்பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த நாம் எல்லோரும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் உபகாரிகளோடும் நம்முடைய ஆயர் தலைமையில் பவள விழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆயரவர்களையும் உங்கள் அனைவரையும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சரித்திர புகழ் சபரியார்பட்டணம் பங்கு பவள விழா அப்படியென்றால் 75 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. 1940ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு. எனவே 75 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பங்கை உருவாக்கிய அனைவரையும், இந்த பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களையும், உழைத்த உதவிய துறவிகளையும் குருக்களையும், அனைத்து சமய சகோதர சகோதரிகளையும் அன்போடு நேரத்தில் நினைவு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி திருப்பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி திருப்பலி. நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக புனித சவேரியாருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உள்ளத்திலும் இந்த நேரத்திலே வாழ்க்கையிலும் நன்றி பெருக்கெடுத்து ஓட வேண்டும். எனவே நன்றி வழியாக இறைவனுக்கு இந்த பலியை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது தகுந்த பலியாக, உகந்த பலியாக மாறுகிறது. நன்றி சொல்ல நமக்கு நாவுகள் உண்டு, நன்றி சொல்வார். உதவி செய்ய கரங்கள் உண்டு, உதவி செய்வார். ஓடி உழைக்க பாதங்கள் உண்டு, ஓடி உழைப்பார். ஒளி கொடுக்க விழிகள் உண்டு, ஒளி கொடுப்பார். அன்பு செய்ய இதயம் 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 இதயங்கள் உண்டு, அன்பு செய்வார். அன்பு செய்தால் அனைவரும் அத்தனையும் உங்கள் பக்கமே நிற்பர். எனவே இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க கரங்களை குவித்து கண்களை மூடி நமக்கு தடையாக இருக்கின்றவர்களை விளக்க நாம் தியானிப்பார், செவிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். திருமகனுடைய மீட்பை எங்களுக்கு கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் கனிகளை பொழிந்தருளும். அன்னை மரியாளுடைய தாட்சியும் புனிதருடைய தோழமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. நாம் எல்லோரும் செபிப்போமா. இயேசு ஆண்டவரே, எழுந்து வாருமே. மன்னிப்பும் அருளும் தாருமே. இயேசு ஆண்டவரே, எழுந்து வாருமே. மாற்றமும் நிறைவும் தாருமே. மாற்றமும் நிறைவும் தாருமே. இயேசு ஆண்டவரே, எழுந்து வாருமே. ஆற்றலும் அன்பும் தாருமே. உண்மையும் நன்மையும் தாருமே. உண்மையும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர், எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த கிராமத்தை ஆசீர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, நீர் எங்கள் மீது தொடர்ந்து பல்வேறு நலன்களை எங்கள் மீது பொழிந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த சவரியார்பட்டினத்தை ஒரு பங்கு தளமாக உயர்த்தி கடந்த 75 ஆண்டுகளாக அந்த பங்கின் மூலம் நாங்கள் பெற்றிருக்கின்ற எல்லாவிதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய நன்றியை மனமுவந்து ஏற்றருளும். கடந்த காலங்களிலே நாங்கள் அனைவரும் ஒரு நம்பிக்கை சமூகமாக, உறவு சமூகமாக, அன்பு சமூகமாக நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கின்றோம். இதன் மூலம் புனித சவேரியாருடைய வழித்தோன்றல்களாகிய இயேசு சபையார் எங்களுக்கு போதித்த அந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்திருக்கிறோம். அதை வாழ்ந்து காட்டி அதற்கு சான்று பகரும் அருளையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இத்தனை நன்மைகளையும் நாங்கள் நினைத்து இந்த வேளையிலே பவள விழாவை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த பங்கின் வழியாக எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். இந்த ஊரில் இருக்கின்ற மக்களை மட்டுமல்ல, இந்த ஊரிலிருந்து பணியின் நிமித்தம், படிப்பின் நிமித்தம் பல்வேறு இடங்களிலே சிதறி வாழ்கின்ற அந்த மக்களையும் ஆசிர்வதித்து அவர்களையும் ஒருங்கிணைத்தருளும். பவள விழாவினுடைய குறிக்கோளான உறவு சமூகமாய் விழித்தெழ என்னும் விருது வாக்கிற்கேற்ப நாங்கள் அனைவரும் ஒரே கடவுளில் நம்பிக்கை கொண்டு ஒரே கிறிஸ்து வழியாக அந்த கடவுளோடு உறவு கொள்கின்ற மக்கள் என்பதை எங்களுடைய அன்றாட அன்பு உறவிலே வெளிப்படுத்தி உமக்கு சான்று பகரும் அருள் தந்திட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 42 முதல் 47 முடிய. நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அற்பம் விடுவதிலும் இறை வேண்டுதலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்கள் பிற உடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும்,
மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுத்து வாழுங்கள், இன்பம் காணுங்கள். இறை மீட்பினில் மலர்ந்திடவே முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. ஒருவருக்கொருவர் அன்பு செய்வது ஆண்டவர் இயேசுவை நேசிப்பது. மனிதநேயமே இறைவன் சாயலே நம் வாழ்வில் என்றும் பாடுவோம் நம் வாழ்வில். முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யுங்கள், நம் அன்பு செய்யுங்கள் நம் ஆண்டவரை, அன்பு செய்யுங்கள் நம் அருகில் இருப்பவரை. அன்பு செய்யுங்கள், திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1-9 முடிய. ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி எயோதியாவை கேட்டுக்கொள்கிறேன், சிந்திகாவை கெஞ்சி கேட்கிறேன். என் உண்மையான தோழரே, அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாளரோடும் என்னோடும் சேர்ந்து நற்செய்திக்காக போராடினார்கள். அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் அவர்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நட்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்பொழுது
அமைதியை அருளும் கடவுளும் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி பிரிவு 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கூடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, சவேரியார் பட்டணம் பங்கினுடைய பவள விழாவை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் பவள விழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பங்கினுடைய பாதுகாவலர் புனித சவேரியார் தொடர்ந்து கடவுளிடம் பரிந்து பேசுவதால் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த சவேரியார் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையிலே இறுதி வரை நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு சான்று பகர்வதன் மூலம் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வேண்டும் என நான் நெஞ்சார உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பவள விழா திருப்பலியை அதே கருத்துக்காக உங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். சவேரியார் பட்டணம் பங்கு தளமாக உயர்ந்து இன்று 75 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. 1940ஆம் ஆண்டு இந்த பங்கு தொடங்கப்பட்டது. அதாவது மதுரை உயர் மறைமாவட்டம் தொடங்கப்பட்ட ஒரு சில ஆண்டுகளிலேயே இந்த பங்கானது தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக இந்த இடத்துல இந்த பங்கை தொடங்கினார்கள்? இது ஏன் தொடர்ந்து பங்காக இருந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சிலருக்கு கேள்வி எழலாம். எழுவது ஒரு வகையில் நியாயமாகத்தான் படுகிறது. பெரிய ஊர் இல்லை, கத்தோலிக்கருடைய எண்ணிக்கையும் அதிகமாக இல்லை, கிளை கிராமங்களும் கிடையாது, எந்தவித நிறுவனமும் இல்லை. மறைமாவட்டத்தினுடைய ஒரு கோடியிலே இருக்கிறது இந்த ஊர்.
இந்த ஊரை மட்டும் வைத்து தனியாக ஒரு பங்கை ஏற்படுத்தினார்களே, எதற்காக? எந்தவித வசதியுமே இல்லை. அதனால்தான் இந்த ஒரு வசதியையாவது இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் மதுரை உயர் மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ், மன்னிக்க வேண்டும், பீட்டர் லியோனார்ட் அவர்கள் இந்த அரிய காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு கோடியில் இருக்கிறது. சிறிய எண்ணிக்கையில் தான் கத்தோலிக்கர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன? இந்த ஊரிலிருந்து எத்தனையோ பேர் இறை அழைத்தலை பெற்றிருக்கின்றார்கள். அருள் பணியாளர்களாக நம்முடைய மறைமாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு வெளியிலே ஏறக்குறைய இந்தியாவின் பல பகுதிகளிலே அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதுபோல பெயர் சொல்லக்கூடிய வகையிலே அருள் சகோதரர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அருள் சகோதரிகளும் பெரிய எண்ணிக்கையிலே இந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இத்தகைய அளப்பரிய காரியத்தை செய்திருக்கிறார்களே என்கிற அந்த உயரிய சிந்தனையின் அடிப்படையில் தான் இதை ஒரு பங்காக உயர்த்தி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல கடந்த 75 ஆண்டுகளாக இந்த பங்கானது நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறது. ஒரு நம்பிக்கை சமூகமாக வளர்த்தெடுத்திருக்கிறது. அதைத்தான் இன்று சற்று வித்தியாசமாக உறவு சமூகமாக விழித்தெழ என்கிற ஒரு விருது வாக்கை கொண்டு இந்த பவள விழாவை அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சவேரியார் தாம் பிறந்த மண்ணை விட்டு நம்முடைய மண்ணுக்கு வந்தார். அவர் நமக்கு கொடுத்த அந்த ஆழமான விசுவாசம், அதைத்தான் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்பிக்கை என்பது என்ன? பல நேரத்தில் நாம் நினைப்பது உண்டு, நம்பிக்கை என்றால் ஒரு சில உண்மைகளை புத்தியால் ஏற்றுக்கொள்வது. கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறப்பாக தம் ஒரே மகன் கிறிஸ்து வழியாக தம்மை பற்றிய சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக திருச்சபையானது இன்று ஒரு சில மறை உண்மைகளை நமக்கு கொடுக்கின்றது. இவற்றை ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்கிற ஒரு குறுகலான பொருள். அப்படித்தான் பல நேரத்தில் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்பிக்கை என்பது உறவு என்பதை மறந்துவிடக்கூடாது. தம்மையே வெளிப்படுத்துகின்ற கடவுளுக்கு நம்மையே முற்றிலும் கையளிப்பதுதான் உண்மையான நம்பிக்கை. தம்மையே வெளிப்படுத்துகின்ற அந்த இறைவனோடு அன்பு உறவு கொள்வதுதான் உண்மையான நம்பிக்கை. எனவே நாம் நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கை சமூகமாக வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் அது உறவிலே வெளிப்பட வேண்டும். நாம் உறவு சமூகமாக, அன்பு உறவு சமூகமாக, உறவு ஒன்றிப்பு சமூகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த பவள விழாவை கொண்டாடுகின்ற காலகட்டத்திலே மீண்டும் விழித்தெழுந்து அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இங்கு உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த பவள விழா நம் அனைவருக்கும் எடுத்து சொல்கிறது, வலியுறுத்துகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைய 2வது வாசகத்தை நாம் உன்னிப்பாக கேட்டோம். பவுலடியார் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. பிலிப்பு திருச்சபை பவுலடியாருடைய நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒரு திருச்சபை என்று சொல்லலாம். எல்லா சபைகளுள்ளும் அந்த சபையை அவர் அதிகமாக அன்பு செய்தார் என்று சொல்லலாம். அதனால்தான் இன்றைய வாசகத்தின் தொடக்கத்திலேயே வருகிறது,
பவுலடியார் அந்த மக்களை பார்த்து, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை என்று குறிப்பிடுகின்றார். அந்த அளவுக்கு பவுலடியாரோடு சேர்ந்து நாமும் இந்த ஊர் மக்களை அழைக்கலாம். நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்கு பவுலடியார் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். அவர்கள் உறவு சமூகமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். 3 கருத்துக்களை உள்ளடக்கிய செய்தியை நமக்கு இன்றைய அருள்வாக்காக நமக்கு கொடுக்கின்றார். அதை சிறிது சிந்தித்து அசை போடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். இறுதியாக ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று சொல்லுகின்றார். நாம் உறவு சமூகமாக வளர்வதற்கு, உறவு சமூகமாக சான்று பகர்வதற்கு இந்த 3 கூறுகளும் நிச்சயமாக பயன்படும் என்கிற நம்பிக்கையில் ஒரு சில கருத்துக்களை இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, பவுலடியார் முதலாக கூறுவது ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். நம்பிக்கை என்பது ஆண்டவரோடு உள்ள உறவு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு உள்ள உறவு என்பதை பார்த்தோம். இன்றைய நற்செய்தி அத்தகைய உறவு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவே திராட்சை செடி என்கிற உருவகத்தின் வாயிலாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருந்தால்தான் முதலில் அவை உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்வது மட்டுமல்ல, அவை கனி கொடுக்க முடியும். இணைந்து இல்லை என்றால் அவை உலர்ந்து போகும், வெட்டி எறியப்படும், எந்தவித கனியும் கொடுக்க முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும். கிறிஸ்து வழியாக இறை தந்தையோடு இணைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்களாக உயிர் வாழ முடியும். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் என்பதற்கு நாம் கனி கொடுக்க முடியும், சான்று பகர முடியும். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நீண்ட பட்டியலை பவுலடியார் கொடுக்கின்றார். அத்தகைய நல்ல பண்புகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனிகளாக வெளிப்படுத்த முடியும். எனவே உறவுக்கு அடிப்படையானது நாம் கடவுளோடு கொண்டிருக்கின்ற அன்பு, கடவுளுடைய முழு வெளிப்பாடாகிய நம் ஆண்டவர் இயேசுவோடு கொண்டிருக்கின்ற அன்பு. ஆனால் அந்த அன்பு பிறரோடு, பிற கிறிஸ்தவர்களோடு, இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற சக மனிதர்களோடு நாம் கொண்டுள்ள உறவிலே வெளிப்பட வேண்டும் என்பதை நற்செய்தி கூறுகிறது. அதைத்தான் பவுலடியார் 2வது சிந்தனையாக நமக்கு முன் வைக்கின்றார். அவர் சொல்லுவது என்னவென்றால், ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே கூறினேன், பிலிப்பு திருச்சபை பவுலடியாருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திருச்சபை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அங்கே பூசல்கள் உட்புகுந்தன, பிளவுகள் ஏற்பட்டன. அனைவரும் ஒரே சபையாக இணைந்து வந்து அந்த அப்பம் பிற்கும் சடங்கு என்று சொல்லுகின்றார்களே, அதை கொண்டாட முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலைக்கு 2 பெண்மணிகள், அந்த திருச்சபையினுடைய தூண்களாக ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட அந்த 2 பெண்மணிகள் தங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொண்டிருந்த காரணத்தினால் சபையே பிளவுபடுகின்றது. இதனால் அனைவரும் ஓய்வு நாளிலே ஒரே சபையாக ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து ஒரு மனத்தவராய் இருக்கும்படி உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன?
தொடக்க கால திருச்சபை, அதனுடைய எடுத்துக்காட்டான வாழ்வு. இதைத்தான் முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். நம்பிக்கையாளர்கள் அனைவரும், அதாவது கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள், தங்களிடம் இருக்கிற அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். இறை வார்த்தையை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை, திரு அப்பத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை, தங்களுடைய உணவுப் பொருட்களை பிறரோடு, குறிப்பாக இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய நில புலன்களை, சொத்து சுகங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய உள்ளத்தை திறந்து தங்களிடம் உள்ளதெல்லாவற்றையுமே பிறரோடு பகிர்ந்து கொண்டு வந்த காரணத்தினால் ஒரு வகையான பொது உடைமை சமூகமாக அந்த தொடக்க கால திருச்சபை விளங்கியது. இதுதான் ஒரு லட்சிய திருச்சபை, ஒரு திருச்சபை சமூகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை லூக்கா அந்த வாசகத்தின் வாயிலாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். பவுலடியார் இதைத்தான் பிலிப்பியருக்கு நினைவுபடுத்துகின்றார். இது அவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல, ஏற்கனவே அதை அறிந்திருக்கின்றார்கள். அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கிலே அது அவர்களையே மறைய தொடங்கியது. எனவே மீண்டும் அவர்களை நினைவூட்டி அத்தகைய ஒரு லட்சிய திருச்சபையாக வாழ அழைக்கின்றார். மூன்றாவதாக, இந்த உறவிலிருந்து நாம் பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? கிறிஸ்துவோடு உறவு, கிறிஸ்து வழியாக இறை தந்தையோடு நல்லுறவு. இதனுடைய வெளிப்பாடாக சக கிறிஸ்தவர்களோடு நல்லுறவு. சக கிறிஸ்தவர்களோடு மட்டுமல்ல, சக மனிதர்களோடு, சமயங்கள் கடந்து, சாதிகளை கடந்து எல்லா மக்களோடும் நல்லுறவோடு வாழ்கின்ற ஒரு பண்பு. அப்படி என்றால் மகிழ்ச்சி தானாகவே ஊற்றெடுத்து பாயும். அதைத்தான் இறுதியாக பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். இந்த உறவிலிருந்து, நல் உறவிலிருந்து பிறக்கின்ற உண்மையான மகிழ்ச்சி இது. அதே நேரத்தில் இன்னொரு சிந்தனையையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். நற்செய்திக்காக பலர் போராடினார்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொள்கின்றாரே. நாம் பெறுகின்ற இந்த மகிழ்ச்சி ஏதோ உண்பதாலோ குடிப்பதாலோ உடுத்துவதாலோ வருகின்ற ஒரு மகிழ்ச்சி அல்ல. மாறாக நாம் பெற்றிருக்கின்ற அந்த நற்செய்தியிலிருந்து பிறக்கின்ற ஒரு மகிழ்ச்சி. புனித சவேரியார் நமக்கு அறிவித்தாரே, அந்த நற்செய்தியிலிருந்து பிறக்கின்ற ஒரு மகிழ்ச்சி. இதைத்தான் திருத்தந்தை நற்செய்தியின் மகிழ்ச்சி என்று கூறுகின்றார். அந்த நற்செய்தியின் மகிழ்ச்சியை பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். எனவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தி இருக்கிறதே, அது வெறும் செய்தி அல்ல, மாறாக கிறிஸ்து என்னும் ஆள். அந்த கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். பிறரோடு அவருடைய பண்புகளை மட்டுமல்ல, அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பகிர்ந்து கொள்வதன் மூலம்தான் உண்மையான அந்த மகிழ்ச்சியை நாம் மட்டும் பெறுவதில்லை, நாம் பெற்ற அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, உறவு சமூகமாய் விழித்தல என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனோடு உறவு கொள்வதற்கு இந்த பங்கானது கடந்த 75 ஆண்டுகளாக நமக்கு பல்வேறு வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கின்றது. திருப்பலிகள், திருவருட்சாதனங்கள், இன்னும் அன்றாட காலை மாலை ஜபங்கள், மறைக்கல்வி வகுப்புகள், இன்னும் எத்தனையோ வகையிலே இந்த பங்கானது நம்மை இறை உறவிலே வளர்த்தெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு உறவு சமூகமாக நாம் வாழ்வதற்கும் இந்த பங்கானது, இந்த வழிபாடானது நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறது. சமய மறுமலர்ச்சி என்பது சமுதாய மறுமலர்ச்சிக்கு ஒத்திட வேண்டும். இல்லை என்றால் அந்த மறுமலர்ச்சி வெறும் பெயரளவில் தான் இருக்கும். நாம் கொண்டாடுகின்ற இந்த வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு இருக்கிறது பல வகையிலும். அதனால்தான்
இன்னும் நாம் இந்த மண்ணை கட்டி காத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மண்ணை விட்டு அகலக்கூடாது. வாய்ப்புகள், வசதிகள் 1000 நம்மை தேடி வந்தாலும் இங்கு இருக்கிற இந்த வசதி வேறு எங்கும் கிடைக்காது என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இன்னும் இருக்கின்றீர்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த உறவுகளின் வெளிப்பாடுதான் நாம் பெற்றிருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாது, அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி பகிர்ந்து கொள்வது? நம்முடைய சாட்சிய வாழ்வாழ்த்தான். திருத்தந்தை பிரான்சிஸ் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார், மத மாற்றத்தால் நாம் இன்று நற்செய்தியை பரப்ப முடியாது, திருச்சபையை வளர்த்தெடுக்க முடியாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று நம்முடைய நாட்டில் இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ வெளி மாநிலங்களிலே கோவில்கள் தாக்கப்படுகின்றன, இறை அடியார்கள் தாக்கப்படுகின்றார்கள் என்று நினைக்க வேண்டாம். நாளை நமக்கும் அது வரத்தான் போகிறது. மதமாற்ற தடை சட்டம் வந்தால் கூட வியப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. காரணம் என்ன? திருத்தந்தை கூறுகிறார், மத மாற்றத்தால் நாம் நற்செய்தியை போதிக்க முடியாது, திருச்சபையை வளர்த்தெடுக்க முடியாது. மாறாக எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம்? நம்முடைய வாழ்வின் சாட்சியத்தால் தான் வளர்த்தெடுக்க முடியும். அதன் மூலம்தான் நாம் பெற்ற அந்த உண்மையான மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்கு வழி சொல்லுகின்ற வகையில் தான் பவுலடியார் சொல்லுகின்றார், உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நன்மையானவை எவையோ அவற்றையே நீங்கள் பின்பற்றுங்கள், கடைப்பிடியுங்கள். அவ்வாறு கடைப்பிடித்து வாழுகின்ற பொழுது அதுதான் சான்று வாழ்க்கை. அதன் மூலமே நாம் நம்முடைய அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்க முடியும், பிறருக்கு வழங்க முடியும். அதன் மூலம்தான் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும், அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து நாம் இன்னும் இத்தகைய உறவிலே, கடவுளோடு உள்ள உறவிலே, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உறவிலே இன்னும் ஆழம் கண்டு அதிலிருந்து உண்மையான மகிழ்ச்சி பெற்று கிறிஸ்துவுக்கு உகந்த மக்களாக சவேரியாருடைய பிள்ளைகள் என்கிற பெயருக்கேற்ப வாழ இறையருளை தொடர்ந்து வேண்டுவோம். கொண்ட எம் திருத்தந்தை அவர்களுக்காகவும் அவரோடு இணைந்து பணியாற்றும் கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். உமது அரசின் மதிப்பீடுகள் குறைந்து வரும் இக்கால சூழலில் அதனை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான ஞானத்தையும் எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற மகனின் வார்த்தைக்கு உயிர் கொடுக்கவும் தேவையான அருள் வரங்கள் தந்து
வழிநடத்த வேண்டுமென்றும் எம் புனிதர் சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் நானே. நானே உம்மை மீட்டேன், உம் பெயரை சொல்லி உம்மை அழைத்தேன். இவ்வாறு நிபந்தனையில்லா விதமாக அன்பு செய்யும் இறைவனின் அரவணைப்பில் மகிழ்ந்து அவரது உடனிருப்பையும் வழி நடத்துதலையும் உணர்ந்து இறைவனின் பாசத்தை சிவகங்கை இறை சமூகத்தோடு பகிர்ந்து வாழும் எம் பாசமிகு ஆயர் சூசமாணிக்கம் அவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். தங்களின் வாழ்வில் சந்திக்கும் சவால்களை நற்கருணைநாதரின் துணையோடு சந்தித்து அதன் வழியாய் எம் மறை மாவட்டத்தை இன்னும் ஒளிரச் செய்ய தேவையான உடல் உள்ள ஆன்ம நலத்தை தர வேண்டுமென்று எம் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப சவேரியாரின் பங்கு மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்திருந்து என்றும் மகிழ இறைவன் தந்த இந்த இனிய நாளுக்காய் நன்றி கூறுகின்றோம். எம் பாதுகாவலரின் நிறை ஆசீராலும் பரிந்துரையாலும் எம் பங்கை 75 ஆண்டுகளாக வழிநடத்திய இறைவனுக்கு மனமகிழ்வோடு இருக்கரம் கூப்பி நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் எம் தந்தை சவேரியாரின் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம். அவற்றிற்காய் நன்றி கூறுகின்றோம். விசுவாச வாழ்வில் வேரூன்றிய எம் தந்தையை போன்று நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடு எந்நாளும் உம்மோடு இணைந்திருக்கவும் எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் அருள் வரங்களால் நிறைத்திடவும் வேண்டுமென்று புனித சவேரியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கின் பவள விழா மகிழ்விலே இணைந்து எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கும் எம் பாசமிகு அருட்தந்தையர்களுக்காய் நன்றி கூறுகின்றோம். இன்னும் சிறப்பாக எங்கள் பங்கு தந்தை இவ்வூரின் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் உம் திருமுக ஒளியில் ஒளிர்ந்து உம் இறை வழியில் நடந்து என்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ்ந்திடவும் என்றும் நீர் தரும் அருளோடு ஒத்துழைத்து மிகுந்த கனி தந்து வாழ்ந்திட வேண்டுமென்றும் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமாய் எம்மை அன்பு செய்யும் அன்பு இறைவா, அனைவரின் பார்வையையும் கவரும் கவின்மிகு கலையுடன் புனித சவேரியாரின் எழில்மிகு தோற்றத்துடன் வீற்றிருக்கும் எம் பங்கிற்காய் நன்றி கூறுகின்றோம். கடந்த 75 ஆண்டுகளாக எம் பங்கை பாங்குடனே வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். 75 ஆண்டுகளில் எம் பங்கில் அயராது உழைத்த எம் முன்னோர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்களின் அயராத உழைப்பு, தன்னலமற்ற சேவை இவைகளுக்காய் நன்றி கூறுகின்றோம். தொடரும் நாட்களில் புனித சவேரியாரின் பரிந்துரையால் இன்னும் எம் பங்கு வளர்ச்சியுற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரையிடம் ஒப்படைத்து அவர் ஆசிர்வதிக்குமாறு வேண்டுவோம். இந்த ஊரிலே தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற மக்களை மட்டுமல்ல, பணியின் நிமித்தம் வெளி ஊர்களில் சிதறி வாழ்கின்ற மக்களையும், இந்த மண்ணிலிருந்து பல்வேறு இடங்களில் இறையாட்சி பணியை செய்து கொண்டு வந்திருக்கின்ற அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் இவர்களுடைய பணி சிறக்கும்படி மன்றாடுவோம். அடுத்தடுத்து நிகழ்கின்ற நிலநடுக்கத்தால் நேபாள நாடே நிலைகுலைந்து இருக்கின்றது. நம்முடைய நாட்டிலும் பல பகுதிகளிலே அதனுடைய விளைவுகளை நம்மால் உணர முடிந்தது. இத்தகைய இயற்கை சீற்றத்திலிருந்து நாம் விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்பி இறை அருளோடு இந்த உலகிலே எவ்வித அச்சமும் கலக்கமும் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிட வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக விளங்கும் இறைவா,
நம்பிக்கையோடு நாங்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் கேட்டவற்றை மட்டுமல்ல, இன்னும் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் இந்த உலகிலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வரம் தாரும். சிறப்பாக பவள விழாவை கொண்டாடி இந்த வேளையிலே எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருளும். இந்த பங்கை தொடர்ந்து ஆசிர்வதித்தருளும். அது இன்னும் பல வகையிலே இங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த பகுதி வாழ் பிற சமய அன்பர்களுக்கும் உமது அருளின் வாய்க்காலாக அது தொடர்ந்து செயல்பட உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பவள விழாவின் விருது வாக்காகிய உறவு சமூகமாய் வெளித்தல என்பதை நாங்கள் அடிக்கடி அசை போட்டு உம்மோடும் உம் மக்களோடும் நாங்கள் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான உறவிலே மகிழ்ச்சி காண, அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களை இறையாட்சியின் கருவிகளாக மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எம்மை அழைத்தவா, உமக்கே எம் இதய காணிக்கை, உமக்கே எம் வாழ்வின் காணிக்கை. காற்றாய் முயலாய் எழுந்தவா, கருணை கடலாய் அமைந்தவா. சகோதரரை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருப்பெயரின் அனைத்து நலனுக்காகவும் நமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு காணிக்கையாக படைத்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு கொடுத்தவற்றையே உம் திருப்பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், மறைசாட்சியர் மற்றும் அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை மாணிக்கம், முன்னாள் ஆயர் எட்வார்ட் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுனிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் உடைய மக்களை தயவாய் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்கிலே பணிபுரிந்து மறித்த அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மறித்தவர்களையும் யாருமையாத ஆன்மாக்களையும் அது பாதத்திலே வைக்கிறோம். அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். கூடி வந்து ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக எங்கள் அனைவருக்கும் நீர்தாமே எல்லாவிதமான அருளையும் ஆசிரையும் பொழிந்தருளும். நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து மதும் ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே இறைவா, நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகனே தீபஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமழைக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி தூபஞ்சலி இறை மகனே தூபஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமழைக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அஞ்சலி மலரஞ்சலி இறை மகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்த வள்ளலே, இறை மக்கள் யாமழைக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றோடு அறிவித்து மகிழ்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உம் உடலினாலும் இரத்தத்தினாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்திருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ உறவுகளின் சங்கமமாக விளங்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனோடும் இறை மக்களோடும் நல்லுறவுடன் வாழ்ந்து
மகிழ்ச்சியில் எந்நாளும் திளைத்திருப்பதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கும் பொருட்டு இந்த அன்பின் விருந்தை நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வு அளிப்பனவாக. இறைவா வாழ்வின் உறவா என்னுயிர் இயேசுவே வா வா. உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என்னுயிருக்குள் உயிராய் வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தமிழக ஆயர் பேரவையின் தனிப்பெரும் தொலைக்காட்சியான மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் சிவகங்கை மறைமாவட்ட மாத இதழான ஆனந்த கங்கைதூது வாசகர்கள் சார்பாகவும் சபேரியார்பட்டினம் பவள விழா நன்றி பெருக்கு விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழக ஆயர் பேரவையின் வழிகாட்டுதலில் கத்தோலிக்க இறைமக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரே தொலைக்காட்சி மாதா தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியானது தற்பொழுது அரசு கேபிள் வழியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொலைக்காட்சியை பார்ப்பவர்களுக்கு தெரியும், அந்த தொலைக்காட்சியில விசுவாச கூறுகள் அடங்கிய பல்வேறு நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த மாதா தொலைக்காட்சி நமக்கென்று கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. எனவே இந்த தொலைக்காட்சியினை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்துவது கத்தோலிக்க இறைமக்களாகிய நம்முடைய உரிமையும் கடமையுமாக இருக்கிறது. இந்த மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு நிறைய பொருள் செலவு ஆகிறது. எனவே இறைமக்களாகிய நீங்கள் தருகின்ற நன்கொடையினால் இந்த தொலைக்காட்சியினை நாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்த முடியும். மற்ற தொலைக்காட்சியை பார்ப்பவர்களுக்கு அதில் நிறைய விளம்பரங்கள் இருக்கிறது. ஆனால் மாதா தொலைக்காட்சியில எந்த விதமான விளம்பரமும் இல்லை. எனவே விளம்பரம் இல்லாமல் ஒரு தொலைக்காட்சி நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மாதா தொலைக்காட்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை ஒப்புக்கொடுங்கள். முடிந்தவர்கள் மாதந்தோறும் இந்த மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். பல்வேறு பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களது பங்கு தந்தையர்கள் வழியாக இந்த மாதா தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து உதவ முன்வாருங்கள். சிவகங்கை மறைமாவட்டத்திலிருந்து 2500 குடும்பங்களை மாதந்தோறும் உதவக்கூடிய குடும்பங்களாக தெரிவு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த 2500 குடும்பங்கள் நீங்களும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனவே மாதா தொலைக்காட்சிக்கு தயவு செய்து தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள், மாதந்தோறும் உதவுங்கள். இன்றைய நாளிலும் கூட மாதா தொலைக்காட்சிக்காகவே நம்முடைய நிகழ்வுகள் படம் பிடிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது வருகின்ற 24, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை மாதா தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படும். எனவே அனைவரும் நம்முடைய நிகழ்வுகளை கண்டு மகிழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சிவகங்கை மறைமாவட்ட மாத இதழ் ஆனந்த கங்கைதூது பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுகின்றது. நீங்களும் பல்வேறு இடங்களில் இருக்கின்றீர்கள். எனவே வருடத்திற்கு 100 ரூபாய் தான் சந்தா தொகை. இந்த மாதா ஆனந்த கங்கைதூது மாத இதழையும் நீங்கள் வாங்கி வாசித்து பயன்பெற உங்களை அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும்.
ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும். ஆம், அன்பு சகோதரனே சகோதரியே, நம் மக்களை இந்த தாயகத்திலே 75 ஆண்டுகளாக இறை வழியிலே வளர்த்தி வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு திருப்பாடல் 92:1 சொல்றது போல, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. 92:4-5 சொல்வது போல, ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர், உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே உம் செயல்கள் எத்தனை மேன்மையானது, அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே எங்கள் பங்கு மக்களாக நாங்கள் அனைவரும் கூடி வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இந்த 1000 எங்களை புதிய 1000 சூசியமானிக்கு 1000 தலைமையிலே எங்களுடைய பவள விழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு நீர் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பலர் இந்த உலகத்திலே இல்லாமல் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் 5 பேராக இந்த உலகத்திலே கூடி வந்து, இந்த ஊரிலே கூடி வந்து இன்று 500 குடும்பங்களாக பல்வேறு இடங்களை பெருகி பழகி வாழச் செய்து வருகிறே, அதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் இந்த தாயை மண்ணை மறவாமல் என்னாலும் இதை நினைத்து கொண்டு இதற்காக எங்களுடைய அன்றாட வாழ்விலே ஜெபித்து மக்களுக்காகவும் நாங்கள் வாழ்கிற இடத்திலே சபரியாருடைய துணையை பெற்று வாழ்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. இந்த சிறப்பான இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, இந்த நிகழ்வு அனைத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. மழையினுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் எங்களை காப்பாற்றி இந்த விழாவை சிறப்புற செய்தீரே, அதற்காக நன்றி நன்றி நன்றி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராட்சியை வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளம், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளம், எங்களை சோதனை விடாதையும் தீமின்றி கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவேற்றுங்கனியாய் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சிஸ்ட மரியாயி சரீசனுடைய மாதாவி, பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாம். பிதாவுக்கும் சோதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க, புனித சவேரியாரையே வாழ்க. மேடையில் ஆயர் தலைமையில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகளுக்கு துறவியர் ஆண்டை முன்னிட்டு மேன்மைப்படுத்தும் விழா நடைபெறும். அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பு தந்தையே இறைவா, நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்த இக்காணிக்கைகளை உம் திருமகனின் மீட்பளிக்கும் அருட்சாதனமாக மாற்றி எங்களுக்கு உணவூட்டினீர். ஆற்றலும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இக்கொடைகளால் எங்களை உமது அன்பில் உறுதிப்படுத்தியருளும். இதனால் நாங்கள் உமக்கு இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிந்து மேன்மேலும் கொடைகளை பெற தகுதி பெறுவோமாக. இவ்வாறு எங்களை உறவு சமூகமாக வளர்த்தெடுத்திருக்கிற இன்று பவள விழா காண்கின்ற சவரியார் பட்டணம் பங்கு மக்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் இறைவனின் பிள்ளைகளாகும் பேற்றினையும் மீட்பின் பலனையும் அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. கிறிஸ்துவின் மீட்பு பணியால் முழுமையான விடுதலையை கொடையாக பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கும் உரிமை பெறுவீர்களாக. நம்பிக்கையால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல் நிறைந்த வாழ்வால் அவரோடு வான்வீட்டை அடையும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது பாதுகாவலர் தூய சவேரியாரின் வழியாக இறைவனின் நிறைந்த ஆசீர் பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.